ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. கைபர் பக்துன்வா எங்க இருக்கு? நார்தன் மோஸ்ட் ப்ராவின்ஸ். ஆமா. அவன் எங்க போய் அடிக்கிறான்? கராச்சி, சவுத் டிப்பு, கடலுக்கிட்ட இருக்கிறது. அங்க போயிட்டு சிந்து ரேஞ்சர்ஸோட இதை போய் அடிக்கிறான். சிந்து ரேஞ்சர்ஸ் உருவாக்குனது எது? துரந்தர் படம் பார்த்தீங்களா? லயரி கேங்ஸ்ன்னு சொல்லிட்டா அந்த கேங்கை கட்டுப்படுத்துறதுக்கு உருவாக்குன ஒரு ஃபோர்ஸ் அது. பிளஸ் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு அந்த சைடு, பலூச்சிஸ்தான் சைடு. அவங்களையும் போட்டு அடிக்கிறானுங்க. ஜெய்ஷே முகமது ஸ்டைலில் ட்ரக்கு ஃபுல்லாக குண்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் மெயின் கேட்டை சொருவுனானுங்க. சொருவுனதுல ஒரு 6 பேர் செத்து போயிட்டாங்க ரேஞ்சர்ஸ். செத்து போனோடனே இதோட முடிஞ்சு போச்சு அட்டாக்னு பார்த்தா சைடு கேட்ல இவனுங்களோட ஆளுங்க கேட்டு திறந்து வச்சுட்டாங்க. உள்ள நுழைஞ்சு துப்பாக்கி சூடு. ஸோ எண்ணிக்கை 100 கிட்ட இருக்கும்ன்றாங்க. எக்ஸ்ப்ளோஷன் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்டுதான். இல்லை நடக்கிறத டெக்னிக்கை பார்த்தா அவங்க தான் பண்ணாங்களா? உண்மைக்குமே தாலிபான் தான் பண்ணிச்சு சார். அந்த அமைப்பு பேர் தஹ்ரீக் தாலிபானோட கிளை அமைப்பு. அது பேர் நீங்க இது மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். அதனால தான் நான் உஷாரா பதில் வச்சிட்டு இருக்கேன். அது வேற யாரோட ஈடுபாடுலாம் கிடையாது. நான் ஜமாத்துல் அஹ்ரார்னு சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை ஒத்துக்கிட்டு இருக்கு. நீங்களா புதுசா கற்பனையும் நீங்களா பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொல்ற எல்லாத்தையும் நம்ப முடியாது சார். பாகிஸ்தான் அரசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மிளி புதுங்கி இதுக்காக சர்வதேச நாடுகளை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த, இது ஒரு மீட்டிங் நடத்த போறாங்களாம் பாகிஸ்தான்ல, இந்தியா மேல அழுத்தம் கொண்டு வரதுக்கு. என்ன அழுத்தம் கொடுக்கறது? அதுல ஒண்ணுமே இல்லை. அழுத்தம் இருந்ததுலாம் போயிருச்சு. நீ என்னதான் இருக்குது? சோத்தலி வாங்கியாச்சு, சேத்தலி வாங்கியாச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல அழுத்தம் என்னத்தை கொடுக்காது? இப்போ கரெக்டா அவங்க பாகிஸ்தான் எல்லாரும் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய பாட்டு என்ன பாட்டு ஓடிட்டு இருக்குன்னு, என் மேல கை வச்சா காலி, அத்தோட முடிஞ்சிருண்டா ஜோலி அப்படின்னு பாடுறாங்க. பலூச்சிஸ்தான்காரன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன்னு அவன் வேற பாட்டு பாடுறான். அவன் எல்லையை மீறி இலவசம் அடிக்கிறான். அவன் அந்த அளவுக்கு தைரியம் யார் கொடுக்குறா? கொடுக்குறவங்களை கேளுங்க. சரி, நான் என்னவோ கொடுத்த மாதிரி, நான் என்னவோ அவங்களுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி என்ன கேட்குறீங்க? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஜெயந்த். ஜெயஹிந்த் சார். சார், இந்த பாகிஸ்தான் உள்நாட்டு பிரச்சனை அது ஒரு முடிவுக்கு வருமா வராதா அப்படின்றதான் அங்க உள்ள மக்களின் கேள்வி. அதை சுத்தி இருக்க மக்கள் நாட்டினுடைய கேள்வி அமையிருந்தது. என்ன காரணம்னா, அவன் சும்மா இருந்தா ஏதாச்சும் கை நம்ம இருக்கும், ஏதாச்சும் நோண்டிட்டு இருப்பான். இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டு இருந்தா இவன் யார் பிரச்சனையும் போக மாட்டான் அப்படின்னு நம்ம நாட்டு மக்கள் விரும்புவாங்க. ஆனா அந்த நாட்டு மக்கள் விரும்ப மாட்டாங்கல்ல. அது முடிவுக்கு வருமா வராதா? வரும், வராது. எப்படி வரும்னா, பாகிஸ்தான் பலூச்சிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டா, கைபர் பக்துன்வாக்கு சுதந்திரம் கொடுத்து, இதெல்லாம் நடக்குமா? வர வழி வர வழி. அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வர மாட்டேன். வந்தா செத்துருவேன். அதான் கதி. ஏங்க, கைபர் பக்துன்வா எங்க இருக்கு? நார்தன் மோஸ்ட் ப்ராவின்ஸ். ஆமா. அவன் எங்க போய் அடிக்கிறான்? கராச்சி, சவுத் டிப்பு, கடலுக்கிட்ட இருக்கிறது. அங்க போயிட்டு சிந்து ரேஞ்சர்ஸோட இதை போய் அடிக்கிறான். சிந்து ரேஞ்சர்ஸ் உருவாக்குனது எது? துரந்தர் படம் பார்த்தீங்களா? லயரி கேங்ஸ்ன்னு சொல்லிட்டா அந்த கேங்கை கட்டுப்படுத்துறதுக்கு உருவாக்குன ஒரு ஃபோர்ஸ் அது. பிளஸ் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு அந்த சைடு, பலூச்சிஸ்தான் சைடு. அவங்களையும் போட்டு அடிக்கிறானுங்க. இந்த சிந்து கண்டோன்மெண்ட்ல இவனோட ஆட்களை ஊடுருவ வச்சிருக்கானுங்க. ஊடுருவ வச்சு இது மல்டி மோடல் அட்டாக்னு சொல்லுவாங்க. இதை புது தந்திரம். ஜெய்ஷே முகமது ஸ்டைல்ல ட்ரக்கு ஃபுல்லா குண்டு வச்சுட்டு எடுத்துட்டு போய் மெயின் கேட்டை சொருவுனானுங்க. சொருவுனதுல ஒரு 6 பேர் செத்து போயிட்டாங்க ரேஞ்சர்ஸ். செத்து போனோடனே இதோட முடிஞ்சு போச்சு அட்டாக்னு பார்த்தா சைடு கேட்ல இவனுங்களோட ஆளுங்க கேட்டு திறந்து வச்சுட்டானுங்க. உள்ள நுழைஞ்சு துப்பாக்கி சூடு. பாகிஸ்தான் அபிஷியலா சொன்னது 6 பேரோ இல்ல 8 பேரோ இறந்து போனாங்க. ஆனா அன்அபிஷியலா அதிகாரப்பூர்வமா ஆம்புலன்ஸ்ல இருந்து எடுத்துட்டு போன சடலங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 60-70 சடலங்கள். ஆனா சொன்னது 6-8. ஸோ பலத்த அடிபட்டவங்க, பலத்த காயமுற்றவர், அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல கவலை கடமைன்னு சொல்றாங்க. அந்த எண்ணிக்கையெல்லாம் இன்னும் நம்மளுக்கு வெளியே தெரியல. ஸோ எண்ணிக்கை 100 கிட்ட இருக்கும்ன்றாங்க. எக்ஸ்ப்ளோஷன் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்டுதான். இந்த வண்டி எடுத்து போய் அடிச்சது பாருங்க. 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த சத்தம் கேட்டுதான். அப்போ எப்படிப்பட்ட
விபிஐஇடின்னு வெஹிக்கிள் பார்ன் இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ். புல்வாமால நம்ம சிஆர்பிஎஃப் ஜவானுங்களை கொல்றதுக்கு யூஸ் பண்ண அதே டெக்னிக் தான் இது பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு யூஸ் ஆயிருக்கு. இல்ல நடக்கிறத டெக்னிக்கை பார்த்தா அவங்க தான் பண்ணாங்களா? உண்மைக்குமே தாலிபான் தான் பண்ணிச்சு சார். அந்த அமைப்பு பேரு தஹ்ரீக் தாலிபானோட கிளை அமைப்பு. அது பேர் நீங்க இது மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். அதனால நான் உஷாரா பதில் வச்சிட்டு இருக்கேன். ஜமாத் உல் அர்ஹர் அது பேரு. அப்ப அவங்க ஜமாத் உல் அர்ஹர் தான், அவ்வளவுதான். அதுல வேற யாரோட ஈடுபாடுலாம் கிடையாது. ஜமாத் உல் அர்ஹர்னு சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டு இருக்கு. நீங்களா புதுசா கற்பனையும் நீங்களா பாகிஸ்தான் கவர்மெண்ட் சொல்ற எல்லாத்தையும் நம்ப முடியாது சார். அது சொல்றது எப்படி அது நம்புற மாதிரியா சொல்லுது? ராமா நான் என்ன பண்றது? ஜமாத்துல் அர்ஹர் தான் பண்ணிச்சுன்னு அவனும் ஏத்துக்கிட்டு இருக்கான். நான் தான் பண்ணேன்னு. தஹ்ரீக் தாலிபான் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கான். நாங்களும் ஏத்துக்கணும். அப்படி வேற வழி வேற ஏதாவது இருக்கா? இல்ல வேற வழிதான் இல்லையே. பின்ன இதை நான் ஏத்துக்கிறோம், ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, வேற வழி இல்ல. இன்னொரு பக்கம் சிந்துல சிந்து மாகாணத்துல இண்டஸ் நதி நீர் அங்கதான் பான்கங்கான்னு போய் கடைசியில பான்கங்கான்னு அதை கடைசியில போய் சர் கிரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனைக்குரிய பகுதி. அந்த இடத்துல போயிட்டு கடலை கலக்கும். அந்த நதி இப்போ கிட்டத்தட்ட காவா மாதிரி மாறிடுச்சு. தண்ணி வரல. நம்ம சூச்சு போற அளவு கூட தண்ணி வரல. எப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பே சார். டக்குன்னு மண்ணை நோண்டி அழிற வேண்டியதானே. எங்க? அங்கதான். இது என்ன தமிழ்நாடா? அதான் சொல்ல வரும்னு நினைச்சு நம்ம ஆளுகளை விட்டு 10 கொண்ட விட்டா போதும் நிறம் தூர்வாரி இருப்பாருங்க. இதெல்லாம் தமிழ்நாடா? அந்த மண்ணை அள்ளி போனா எவனும் வாங்க கூட மாட்டான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ரொம்ப குறுகிடுச்சு சார். தண்ணி இல்ல, நீரோட்டம் கிடையாது. 70% கராச்சி, 70% கராச்சி இன்னைக்கு தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருக்கு. இல்லனாலும் சமாளிச்சிடலாம். தண்ணி இல்லைன்னா கஷ்டமாச்சு. பாகிஸ்தான் அரசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மிளி புதுங்கி சைனாவை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்றாங்க. இதுக்காக சர்வதேச நாடுகளை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை இது ஒரு மீட்டிங் நடத்த போறாங்களாம் பாகிஸ்தான்ல, இந்தியா மேல அழுத்தம் கொண்டு வரதுக்கு. என்ன அழுத்தம் கொடுப்பாங்க அப்படி? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. என்ன அழுத்தம் கொடுக்கறது? அதுல ஒண்ணுமே இல்லை. அழுத்தம் இருந்ததுலாம் போயிருச்சு. நீ என்னதான் இருக்குது? சோத்தலி வாங்கியாச்சு, சேத்தலி வாங்கியாச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேல அழுத்தம் என்னத்தை கொடுக்காது? சோத்தையும் பிடிங்கிட்டோம் நம்ம. ஆமா, ஒரு பக்கம் ஸ்டாப்பு. விளைநிலங்கள் சுத்தமா பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 17 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் இன்னைக்கு வறண்ட சூழ்நிலை காணப்படுது. அவங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் டேமுங்க தான். பாகிஸ்தான் ஒழுங்கான டேம் அமைப்பு கட்டமைப்பு நம்ம கட்டுறோம் பாருங்க, தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கு அங்கங்க ரிசர்வாயர்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னை சுத்தியே சோழாவரத்தை இருக்கு, புழல்ல இருக்கு, செம்பரம்பாக்கம் இருக்கு. இது மாதிரி நம்ம அங்கங்க சென்னை சுத்தி குடிநீர் தேவைக்கே பூண்டி இருக்கு. சென்னை சுத்தியே ஒரு 4-5 வச்சிருக்கோம் நம்ம. ஆமா, அது இல்லாம நம்ம வீராணம் தண்ணின்னு சொல்லிட்டு போரூர் லேக் வரத்துக்கு ஒரு திட்டத்தை அமைச்சு அது வேற ஒண்ணு வச்சிருக்கோம். நான் சொல்றது ஒரு சிட்டிக்கு மாத்திரமே. இந்தியாவில் அது மாதிரி இப்போ இந்திரா கேனால் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்ல தண்ணி நம்ம எடுத்துட்டு வந்தோம் 80கள்லயே. அங்க பாசனத்துக்கு கீழே எடுத்துட்டு வரணும், அங்க கொஞ்சம் விவசாயத்தை மேம்படுத்தணும்ன்றதுக்காக பாலைவனத்துக்கே தண்ணி எடுத்துட்டு வந்தோம். சுதந்திர இந்தியாவில் பல டேம்களை நேரு பண்ண பல தவறுகள் இருந்தாலும் ஒரு சில நல்லது என்னடான்னா டேம்களை கட்டணும்னு சொல்லி முயற்சி எடுத்தது. சில டேம்களை அவர் காலத்துல கட்டினது. அதே மாதிரி காமராஜர் தமிழ்நாட்டுக்கு அவர் கொடுத்த டேம்களோட எண்ணிக்கை அபரிவிதமான எண்ணிக்கை. பவானி ப்ராஜெக்ட்ல இருந்து ஆமா இது மாதிரி நிறைய டேம்கள் அவர் பீரியட்ல கட்டப்பட்டது. அங்க ஒரு காமராஜர் ஒரு நேர் கூட இல்லையா? அங்க இருக்கிறவன் எல்லாம் சுரண்டவனா இருந்தா எப்படி சார் வருவா முடியும்? அங்க காமராஜர் இருந்தா நாடு உருப்பட்டு இருக்குமே. அதானே. அங்க யாரும் இல்ல, காமராஜும் இல்ல, நேரும் இல்ல, ஒரு லல்லு பிரசாத் யாதவ் கூட இல்ல சார். நீங்க ஏன் சார் அவர் மேல அவ்வளவு உங்களுக்கு இல்ல? அதாவது ஊழல், மாட்டு தீனியில ஊழல் பண்ண அளவுக்கு கூட அங்க அதோட மோசமான நபர்கள் தான் இருக்கான்னு சொல்ல வரேன். இல்ல இது நாள் வரைக்கும் ஓகே, இவ்வளவு நாள் சமாளிச்சாங்க. இதுக்கப்புறம் சமாளிச்சா எத்தனை நாள் சமாளிக்க முடியும்? இது நிலைமை நீடிச்சுச்சுன்னா இட் இஸ் ரிப்போர்ட்டட் தட் பாகிஸ்தான் இன்னும் ஒரு 2 மாதத்துக்கான ஸ்டோரேஜ் லெவல்ஸ் தான் தண்ணி இருக்கு. கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடியில தண்ணி சிந்துல கிட்டத்தட்ட 60 அடி கீழே போயிட்டு இருக்கு. முன்ன இருந்த அளவோட 200 அடி 300 அடியில தண்ணி இருக்கு.
இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா பெட்ரோல் எடுக்கிற இதுல அங்க அது தண்ணி குடிக்கிற தண்ணி வராது, உப்பு தண்ணி தான் வரும். இதனால என்ன ஆகும்னா வாட்டர் டேபிளே மாறிடும், உப்புத்தன்மை அதிகமாயிடும். சாயில்ல டேமுங்க கட்டல, தண்ணியை தேக்கி வைக்கல, மக்கள் மேம்பாட்டுக்கான விஷயங்களை பண்ணல, வழிப்பறியும் கொள்ளையும் செயின் ஸ்நாச்சிங்கும் இன்னைக்கு தலை தூக்கி அப்படியே தாண்டம் ஆடிட்டு இருக்கு கராச்சியில. இது நடுவுல பாகிஸ்தான்ல பெரிய அளவுக்கு சிந்து ரேஞ்சர்ஸ் ஆகட்டும், ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ் ஆகட்டும், இல்லை சிந்து போலீஸ் படையிலேயே, சிந்து அந்த மாநில போலீஸ்லயே, மாகாண போலீஸ்லயே ஊழல், லஞ்ச லாவண்யம் பெரிய அளவுக்கு படிஞ்சிருக்கு கரை. அதை யாராலையும் துடைக்க முடியாது. இது இல்லாம டிஜி ஐஎஸ்ஐக்கும் ஐஎஸ்ஐ உளவு பார்க்கறதுக்காக ஆசிம் முனீருக்கும் ஐஎஸ்ஐக்கும் பிரச்சனை வந்தது இந்த இம்ரான்கான் சர்ச்சையில. ஆமா, அந்த ஷைஃபர் சர்ச்சைன்னு சொல்லிட்டு அந்த கேபிள் லீக் ஆச்சு பாருங்க, அந்த பேப்பர். அந்த சர்ச்சை லீக் ஆனதுல இருந்து ஐஎஸ்ஐக்கும் ஆசிம் முனீருக்கும் ஆகிறது இல்லை. அதனால ஐஎஸ்ஐ என்ன பண்ணுது, நடக்கட்டும், தாரை தப்பட்டகளை கலப்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆசிம் முனீர் தானே பழி வரும்னு சொல்லிட்டு. இப்ப டிஜிஎம்ஐ, அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ், ராணுவ ஊழ அமைப்புக்கும் ஐஎஸ்ஐக்கும் மோதல் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க உள்நாட்டு பிரச்சனை இல்லை, அமைப்புகளுக்குள்ளேயே ஒரசல் கொலையாடி சண்டை நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ளேயே. கராச்சியோட கோர் கமாண்டர் இப்போ மாற்றப்படலாம் என்று பேச்சு அடி வாங்குது. ஆனா அவரை மாற்ற மாட்டாங்க. மாத்தினாங்கன்னா மத்தவங்க கடுப்பாயிடுவான். கராச்சி கோர் கமாண்டர், பெஷாவர் கோர் கமாண்டர், கொட்டா கோர் கமாண்டர். ஆனா கண்டிப்பா மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா சார், இப்போ கொட்டா கோர் கமாண்டர் போன வாரம் முந்தி வாரம் 2 ஹெலிகாப்டர் போட்டு அடிச்சிட்டானுங்க. ஆமா. பெஷாவர் கோர் கமாண்டர் அந்த ஆள் அந்த கண்டோன்மெண்ட்டை விட்டு வெளியே வர முடியுது இல்லையா? சில நேரங்கள்ல பன்னு கண்டோன்மெண்ட், மற்ற கண்டோன்மெண்ட்டுக்கு உணவு போகணும்னா ஒவ்வொரு 3 நாளைக்கு போயிட்டு இருந்த வேன் எல்லாம் இப்பெல்லாம் 7 நாளைக்கு ஒரு வாட்டி தான் போதும். சப்ளை போக மாட்டேங்குது. துப்பாக்கிக்கு குண்டுகள் அது கூட போய் சேர மாட்டேங்குது. இது நடுவில் இந்த அட்டாக், இந்த 6 பேர் செத்ததுக்கு ஏன் ஆப்கானிஸ்தான் மேல போயிட்டு பிளேன் எடுத்துட்டு போயிட்டு குண்டு போடணும் சொல்லுங்க. ஸோ அது உயிர் சேதம் பெருசா இருந்ததான் போட்டதான் போட்ட. கரெக்டா தாலிபான் எங்க இருக்கானா அதை பார்த்து போட்டியா? போடல. எங்க போட்ட? 28 பேரை கொன்ன. அந்த 28 பேரும் யாரு? முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள். நீ குறி வைக்கிறது எல்லாமே அப்ராணிங்களே குறி வச்சா நீ என்ன பண்றது? நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு யாரை அடிக்க முடியுமோ அவங்க தானே அடிக்க முடியும் சார். நீங்க போய் என்னைய போய் அவரோட மோதினா எப்படி நான் மோதுறது? என் ரேஞ்சுக்கு வயசானவங்க அந்த மாதிரிதான். அதனாலதான் உனக்கு பங்கர் முனீர்னு சொன்னா நீங்க வேற கோவப்படுறீங்க. நானா கோவப்படுறேன்? ஃபெயில்டு மார்ஷல் இல்ல, நிறைய வாசகர்கள் இது பாக்குறவங்க அது எங்கேயோ உட்கார்ந்து எங்கேயோ எதையோ சாப்பிட்டு யாருக்கோ வாலாட்டுமா, அந்த டைப். ஓகே, அது மாதிரி இருக்குங்க சில பிராணிகள். அதுங்க கோவப்பட்டு என்ன திட்டுதுங்க, உங்க சேனல்லையும் திட்டுறாங்க. சரி, அதெல்லாம் நம்மளுக்கு விருதுன்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி நான் கவலைப்படல நானு. சோ பாகிஸ்தானோட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை 27வது முறை IMF கிட்ட போறாங்க. விடுவாங்களா உள்ள? பணம் சார், பணம் வேணும் ஐயா. இல்ல ஒரு டைம் 2 டைம் இல்ல, மிஞ்சி ஒரு லிமிட் இருக்குல்ல. அது வாங்கினால்ட்டே போயிட்டு 27வது முறை ரெக்கார்டு தானே சார் இது? உலகத்துல எந்த நாட்டுக்கும் இந்த ரெக்கார்டு இல்ல. இல்ல அதான் கேக்குறேன், ரெக்கார்டு இல்ல இது ரெக்கார்டு தான். ஏன்னா இப்ப சவுதி அரேபியா கிட்ட வாங்கின கடனை கொடுக்கணும், சைனா கிட்ட வாங்கின கடன். சார், பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த பொருளாதாரம் தமிழ்நாட்டோட பொருளாதாரம். நம்ம பட்ஜெட் அந்த பாகிஸ்தான் பட்ஜெட்டும் ஒண்ணு. ஒரு நாட்டினுடைய பட்ஜெட்டும் நம்ம ஸ்டேட்டோட பட்ஜெட்டும். இந்தியாவில் 5 ஸ்டேட் $300 பில்லியன் மேல பட்ஜெட் இருக்கு. 5 ஸ்டேட். கர்நாடகா. நீங்க அந்த பாகிஸ்தான் நாடுன்னு சொல்றீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல 27வது முறையை வாங்கியது என்ன பண்ண போறாங்க? இப்ப இதனால வரைக்கும் வாங்கினது என்னாச்சு? கணக்கு கேட்பாங்கல்ல சார்? கேட்கட்டும், கேட்டா நான் கணக்கு கொடுப்பேன்ல. எங்க அப்பாவி மக்கள் மீது குண்டு போட்டது இதெல்லாமா? இது இல்லாம இன்னொரு கூத்து வேற பண்ணிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா? ஆசிம் முனீர் 25% சம்பள உயர்வு கொடுத்துருக்காங்க ராணுவத்துக்கு. இது ஒன்னத்துக்காகாததுக்கு, இது ஒன்னத்துக்காகாத இதுக்கு ஒன்னும். அது மரியாதை கருதி ஒரு சேனல்ல பேசிட்டு இருக்கிறதுனால இல்ல சார். அது ஏதாச்சும் ஒரு தாக்குதல் நடத்தினா அது யூஸ்ஃபுல்லா இருந்தாதான். இப்போ ஒரு கம்பெனில வேலை பார்க்கறேன், நல்லா வேலை பார்த்தா சம்பளம் இன்கிரிமெண்ட் போட்டு தருவாங்க எனக்கு.
இல்ல அவங்கள ஊக்கத்தொகையும் ஆபரேஷன் சிந்தூர்ல அப்படி ஊக்கப்படுத்துற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஆபரேஷன் சிந்தூர்ல பலத்த சேதம் அடைஞ்சிருக்கிறதுனாலையும் கைபர் பக்தூர்னாலையும் பலூச்சிஸ்தான் ஊக்கத்தொகையில நிவாரணம் சார். அது பேரு நீங்க எப்படியாலும் பேர் வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் வச்சது ஊக்கத்தொகை. 25%. 25%. யாருக்குடான்னா அதாவது மிட் ரேங்க் ஆபீசர்ஸ்க்கு, மேல் அதிகாரிகளுக்கு, ஜெனரல்களுக்கு கூட சம்பள உயர்வு. அவங்க என்ன சண்டை போட்டு ஜெயிச்சாங்கன்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆசிம் முனீருக்கு அவரே சம்பள உயர்வு கொடுத்துருப்பாரு. யாரும் கேட்க போறது இல்லை, அவர் கொடுத்துப்பாரு. இது கிட்டத்தட்ட அவங்க பட்ஜெட் $9 பில்லியன். இதுல பெருவாரி சம்பளமே கொடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த சம்பள உயர்வானது ஆசிம் முனீரோட பிஏ வேலை பார்க்குறவன், ஷூ துடைக்கிறவன், இவங்களுக்கெல்லாம் கூட உண்டு. ஸோ ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் சம்பள உயர்வு கொடுத்துருக்காங்க. அதுலயே ஏர்ஃபோர்ஸ்க்கும் நேவிக்கும் பாகுபாடு காட்டியிருக்காங்க. அதுலயும் அதாவது எமர்ஜென்சி அலவன்சஸ், டிஸ்ட்ரெஸ் அலவன்ஸ், இது மாதிரி அலவன்ஸ் இருக்கு போர்க்காலங்கள்ல கொடுக்கு. அதுல அந்த இதுல வந்து தொகையில வந்து சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அதுல ராணுவத்துக்கு பெரும் பங்கு வருது. அடுத்து விமானப்படைக்கு, கடைசி கப்பல் படைக்கு. இது உள்ள வந்து ஒரு உரசலை. அந்த சலசலப்போட ஒரு நீழ்ச்சி தான் இப்போ அடிச்ச பேஸ் இருக்கு பாருங்க. இது பக்கத்திலேயே பெரிய பாகிஸ்தானோட நேவல் ஹெட் குவார்டர்ஸ் அங்கதான் இருக்கு. அவங்களோட மெயின் போர்ட் சிட்டி அதுதான். துறைமுகம் பாகிஸ்தானுக்கு உள்நாட்டுல வரக்கூடிய, அதாவது அவங்க ஏதாவது ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணா, எனக்கு தெரிஞ்சு கழுதையும் தீவிரவாதத்தையும் தடுத்து பாகிஸ்தான் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை. அப்படி பண்ணா அந்த போர்ட் வழியா தான் போகணும். அதுக்கப்புறம் அவன் வாங்கின பொருட்கள் பாகிஸ்தானுக்குள்ள வரணும்னா அந்த போர்ட் வழியா தான் வரணும். ஸோ அந்த பொருளாதாரம், ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இனி கராச்சி வரைக்கும் தாக்குதல் அப்படின்னா, அப்போ அகண்ட விரிந்த பாகிஸ்தான்ல எங்க பார்த்தாலும் பிரச்சனை, எங்க பார்த்தாலும் தாக்குதல்கள், எங்க பார்த்தாலும் விரிசல்கள். யாரு தினகண்டம் பூர்ணாயிசி கண்ணு முடிச்சு காலைல பாக்குறதுக்குள்ள எது வருமோன்னு எனக்கு தெரியலையே ஆண்டவா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு இப்ப பிரச்சனை. இல்ல, நாட்டினுடைய ஒரு பகுதியில பிரச்சனைனாலே சமாளிக்கிறது கஷ்டம். 4 பக்கம் பிரச்சனை, அது எப்படிதான்? 4 இல்ல 8 பக்கமும். 8 திசையுமா? 8 திசையும் பிரச்சனை. இது எப்படி சமாளிக்குது இந்த ராணுவங்க? ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பக்கம் உரசல் நடந்துட்டு இருக்கு. பார்டர்ல ஸ்மக்லிங் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஈரான் கிட்ட இருந்து 35,000 பேரல் ஒரு நாளைக்கு கொண்டதுக்கு எண்ணெய் ஸ்மகிள் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி கொட்டா கோர் கமாண்டர். அவர் தான் வந்து ஈரான் கிட்ட இருந்து திட்டுத்தனமா எண்ணெய் வாங்கிட்டு வரணும். இப்போ ஈரான் வந்து இந்த போர் நின்றுடுச்சு, காசை கொடு அப்படின்றான். இருந்தாதானே கொடுக்கறதுக்கு. நான் என்ன வச்சுக்கிட்டா போடிக்கிட்டு இருக்கான், நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன். இல்ல காசு இல்ல, இப்படியும் பாக்கெட்டை காட்டியாச்சு, இப்படியும் பாக்கெட்டை காட்டியாச்சு. இல்ல, ஈரானோட மாட்டிக்கிறான். ஈரான் கொஞ்சம் வேகம் படுத்தவனாச்சே சார். டக்குன்னு எதுவும் கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டா? கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டப்பில்ல, போடக்கூடாத பாம்பு போட்ட மெசேல விட்டா அது எப்படி சார்? பஞ்சாயத்து தலைவரே அவர் தான், அவர் மேல எப்படி சார் போஸ்ட்மேன பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லி அசிங்கப்படுத்த? நான் சொல்லல, அவர் அப்படி சொல்றாங்கல்ல. அவனே சொல்லிக்கிறான். உள்நாட்டிலேயே அவன் பஞ்சாயத்து, வீட்டுக்குள்ளேயே பஞ்சாயத்து தீக்க முடியல, சர்வதேச பஞ்சாயத்தை போய் தீக்க போறானா? என்ன சார் நீங்க? இல்ல சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். ட்ரம்பே உங்களுக்காக தவம் கிடக்குறாராம். யாரு? ட்ரம்பே தவம் கிடக்குறாராம். என்னது தவம்? நான் எனக்கு வேற மாதிரி என்ன கேட்டுச்சு. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாட்டியும் அவர் தான் பஞ்சாயத்து தலைவர். இப்போ அவன் தான் வந்து ஒயிட் ஹவுஸ் வெளியே போய் நிக்க போறான் திருவோட எழுந்துக்கிட்டு. ஓ கொடுங்க. ஆசிம் முனீர் ஒரு பக்கமும் ஷாபாஸ் ஷரீஃப் இன்னொரு பக்கமும் கொடுப்பாங்க சார். ஏன்னா அவ்வளவு பெரிய போரை நிப்பாட்டி இவர் சாதனை பண்ணி கொடுப்பாங்க. பின்னாடி 2 கொடுத்தா போவாங்க. சார் கொடுத்தது கணக்கு கேட்பாங்களா மாட்டாங்க? அதுக்குதான் கொடுத்தது என்னடா ஆச்சுன்னு சொல்லி பின்னாடி 2 முதுகுல கொடுத்து அனுப்புவாங்க. அதெல்லாம் கிடைக்காது. இல்ல இவ்வளவு நடக்குது இல்ல இப்ப நம்ம நாட்டுல. இப்போ இன்னொரு பிரச்சனை வெடிச்சிருக்கு. அந்த பிரச்சனையை சொன்னா நீங்க சிரிப்பீங்க. டெவல்யூஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து வருவாயை வந்து எப்படி பங்கிட்டு கொடுக்கறதுன்னு சொல்றது ஒரு சட்ட விதி இருக்கு. பாகிஸ்தான் அரசியல் சாசன சட்டத்துல ஆர்டிகல் 163A அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சட்ட விதியை. அந்த சட்ட விதி கீழே எவ்வளவு பங்கு பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரையறை பண்ணியிருக்காங்க. 55% மாநிலங்களுக்கும் 45% அவங்களோட ஃபெடரல் கவர்மெண்ட், நம்ம மத்திய அரசுன்னு சொல்ற மாதிரி அங்க ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்வாங்க, அந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கும் போகும் பங்கு. இப்போ அதை வந்து மறுபரிசீலனை செய்யறாங்க.
இப்ப என்ன பண்றாங்க, அந்த 163A வந்து மாற்றி அமைச்சு ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு பெருவாரி பங்குகள் எடுத்துக்கிட்டு மாநிலங்களுக்கு கம்மியா பங்கு கொடுக்க போறாங்க. ஒரு 65-70 வரைக்கும் போற மாதிரி. அது எப்படி வேணாலும் ஆகலாம். இல்ல பெருவாரினா அதானே அளவு வரும். அந்த 55 இது மாறிடுச்சுன்னா கூட வந்துடும். ஓகே 52 ஆச்சுன்னா கூட வந்துடும். 50க்கு மேல போச்சுனால பெருவாரி தான் அது. கண்டிப்பா. ஸோ அப்போ பெருவாரியான இது போகும்போது முதல்ல வெஸ்ட் பஞ்சாபுக்கு பெரிய டெவல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் அவன் அதிகம் வாங்கிப்பான். நெக்ஸ்ட் சிந்து வாங்கிப்பான். நெக்ஸ்ட் கைபர் பக்துன்வா, அதுக்கப்புறம் தான் பலூச்சிஸ்தான், அதுக்கப்புறம் இருந்தா கொடுத்தா வந்தா இந்த பிஓஜேக்கு. அதுதான் ஜாயிண்ட் ஆக்ஷன் அவாமி ஆக்ஷன் கமிட்டி என்ன சொல்றான், களம்பு காத்து வரட்டும் அப்படின்றான். யார பாகிஸ்தான் ஆர்மியை. அதுல வேற அங்க சர்வீஸ் பண்ண முன்னாள் பாகிஸ்தானி வீரர்கள் 150 பேர் குழுவா ஃபார்ம் பண்ணி துப்பாக்கி தூக்கிட்டானுங்க. இப்போ வர்ச்சுவலா சிச்சுவேஷன் என்னன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ கரெக்டா அவங்க பாகிஸ்தான் எல்லாரும் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய பாட்டு என்ன பாட்டு ஓடிட்டு இருக்குன்னா, என் மேல கை வச்சா காலி, அத்தோட முடிஞ்சிருண்டா ஜோலி அப்படின்னு பாடுறாங்க. பலுச்சிஸ்தான்காரன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 நாள் தூங்க மாட்டேன்னு அவன் வேற பாட்டு பாடுறான். அவன் எல்லையை மீறி சார் அடிக்கிறான். அவன் அந்த அளவுக்கு தைரியம் யார் கொடுக்குறா? கொடுக்குறவங்களை கேளுங்க. சரி, நான் என்னவோ கொடுத்த மாதிரி, நான் என்னவோ அவங்களுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி என்ன கேட்குறீங்க? உலகத்துல பல்வேறு நாடுகள் பல்வேறு பேர் போராளி குழுக்களுக்கு போராட்டம், அதாவது நியாயத்துக்காக போராடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதான் செய்வாங்க. அது இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாமா? எப்படி வேணாலும் பண்ணலாம். சரி, ரைட். பண்றோமோ இல்லையோன்றதுதான் மெயின். எப்ப முடிவுக்கு வரும்? எது முடிவுக்கு வராத ஒன்று எப்போது முடிவுக்கு வரும்? அதாவது முடிவுன்றது உடனே எட்டிட்டா திரும்பி நம்மளுக்கு புது பிரச்சனைகள் உண்டாகலாம். இந்த பாகிஸ்தானால கமலஹாசன் மாதிரி பேச ஆரம்பிச்சேன் சார் நானு, புரிஞ்சும் புரியாமலும். அப்படிதான் பேசணும். பாகிஸ்தான் வந்தா முடிவுக்கு உடனே வரக்கூடாது. அதாவது எப்பயுமே ஒரு இன்பம் என்பது மெதுவா அனுபவிக்கும் போதுதான் அது எதுல இருந்தாலும் இன்பம் இருக்கு. ஆமா, ஒரு உணவு கூட பிரியாணி நம்மளுக்கு பிளேட்ல வச்சாங்க, பொறுமையா சாப்பிட்டாதான் பொறுமையா ருசிச்சு ரசிச்சு அந்த பீஸ். என்ன சொல்ல வரீங்க? பாகிஸ்தான பொறுமையா ரசிச்சு நீ எப்படி டக்குன்னு வந்து எங்க ஆளுல போட்டு போனியோ அது மாதிரி நான் பண்ண மாட்டேன். கொஞ்சம் ஆளை வெட்டும் போது கூட சிந்தாம சிதறாம மெதுவா பொறுமையா வெட்டணும் சார். ரத்தம் கூட அதுக்கு பொரியலா யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஸோ ஆடை வெட்டும் போது கூட அந்த பொறுமை தேவை, வேஸ்ட் பண்ணக்கூடாது. தொழுவத்தை கூட்டு போய் கீழே அதுக்கு பர்தா போட்டு அது கரெக்டா பதமா பார்த்து அறுத்து ரத்தத்தை கசிய விட்டு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம பொறுமையா ஆட்டத்தை பார்க்கணுமா இல்ல வெட்டிட்டு போட்டோன்னு விட்டுணுமா பார்ப்போம். அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலை அது மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் நான் சொன்னேன்ல, இந்த இப்ப மாகாணங்களையே பிரிக்கலாம்னு சொல்ற ஒரு திட்டத்துல இருக்காங்க. வெஸ்ட் பஞ்சாபியா 2 மாகாணம் ஆக்கலாம். சிரக்காய் ரீஜன் ஒண்ணு இருக்கு. அதாவது வெஸ்ட் பஞ்சாபுக்கு தெற்கு பகுதி, நம்ம ராஜஸ்தானுக்கு ஒட்னா போல இருக்கிற பகுதி, அதை வந்து ஒரு தனி மாகாணம் ஆக்கலாம். பலூச்சிஸ்தான 2 மாகாணங்கள் ஆக்கலாம். ஆக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு. அதுக்கு 28வது சட்ட திருத்தத்தை கொண்டு வர போறாங்க. 27வது சட்ட திருத்தம் ஆசிம் முனீர் நிரந்தர தலைவர் என்பது. 28வது சட்ட திருத்தம் மாகாணங்களை உடைக்கணும்னு சொல்றது. இப்ப இருக்கிற மாகாணங்களை எது எப்படி நடந்தாலும் இப்ப நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் பாகிஸ்தான பெரிய அச்சத்துல ஆழ்த்தி இருக்கு. இது இல்லாம ட்ரக் வார் வேற புதுசா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வேற இந்த சைடு செக் போஸ்ட்டை போட்டு பங்களாதேஷை முடக்கிட்டோம். ஆட்சி மாற்றம் வந்தப்புறம் இங்க இருந்து வரது இல்லை. நேபாளுக்கும் செக், பாகிஸ்தான்ல ஆல்ரெடி பார்டர் க்ளோஸ்டு. நான் எங்க இருந்தா போதை பொருளை அனுப்புறது, இதுதானடா எனக்கு பெரிய பொருளாதாரமா இருந்தது. இப்போ என்ன ஆச்சு, கேங்கு அடிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சு. உள்ள ஏன் சப்ளை தான் முன்ன போனோம், உன் சப்ளை தான் முன்ன போனோம்னு அடிச்சுட்டு சாகுறானுங்க டெய்லி பேசிஸ்ல. இதுல ஒரு பெரிய அளவு கட்டிங் வந்து சிந்து போலீஸ் வாங்கிட்டு இருந்தது. இந்த வர்த்தகம் நின்று போன உடனே அவங்களுக்கு கட்டிங்கும் போயிடுச்சு. அவன் என்ன பண்றான், நீ முதல்ல எந்த நாட்டுக்கு அனுப்புறியோ தெரியல, முதல்ல ஸ்டாக் அனுப்பு அப்படின்றான். வாங்காத நாட்டுக்கு நான் ஸ்டாக் அனுப்பி காசு உனக்கு எப்படி கொடுக்கறதுன்னு இவன் சொல்றான். அடிச்சுக்கிறானு.
இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. பலூச்சிஸ்தான்ல மெஹ்ரான் பலூச்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேடி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து அமைதியான போராட்டங்கள், அதாவது போராட்ட குழுக்கள் துப்பாக்கி தூக்கி ஒரு பக்கம் போராடிட்டு இருந்தா இவங்க வந்து அஹிம்சா முறையில போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்க. டாக்டர் அவங்களை கைது பண்றதுக்கு 150 வீரர்களை அனுப்பி, அதான் சொன்னேன் சார் ஸ்டார்டிங்ல, இந்த மாதிரி தான் வீரத்தை காட்டுறது, அனுப்பி கைது பண்ணி நான் கைது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நான் கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சுட்டு பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆமா, சுட்டு பிடிச்சிட்டாங்களா அவங்க. இது நடுவுல ஒரு நல்ல தகவல், அதை பாக்குறவங்களுக்கு சொல்லி ஆகணும். நான் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது போன வாரம் ஒன்று நடந்திருக்கு. லஷ்கர்-இ-தொய்பாவோட 4வது முக்கியமான புள்ளியாக கருதப்படும் ஹஃபீஸ் சயீதுக்கு மிக நெருக்கமான நபர் என்று கருதப்படும் ஒரு கமாண்டர், லஷ்கர்-இ-தொய்பா கமாண்டர் காசி பாபா, காசி மும்தாஸ் பேரு, செத்துட்டார். அதாவது அந்த நாட்டுல பிடிக்காதவங்க கொண்டுட்டாங்க, அப்படிதானே? அப்படிதான் சொல்ல போறீங்க? நானே முன்னாடி சொல்லிட்டேன். ஆமா, யாரோ கொண்டுட்டாங்க, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் எப்போ சம்பந்தம்? நான் சொல்றேன் சம்பந்தம் இல்ல இல்ல, அப்படியே எடுத்துக்கலாம். ஆமா, இல்ல அப்படியே எடுத்துக்கலாம், அப்படிதான் எடுத்துக்கணும். ரைட்டு, நம்ம சம்பந்தம் இல்லை. அவங்க நாட்டுல அவங்க அந்த கேள்வியே தப்பு. எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்க கேட்கறதே தப்பு. சாரி சார், தெரியாம கேட்டேன். அந்த நாட்டுல அவருக்கு பிடிக்காதவங்க யாரோ கொண்டுட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஓகே. அவரை கொன்ன 3வது நாளைக்கு இந்த எல்இடி புல்வாமா அட்டாக் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆபீசரா வேலை பார்த்தான் ஒருத்தன். அவன் பேர் வந்து கலீத் பஷீர். அவனும் என்னவோ காலைல டீ குடிச்சிட்டு அப்படியே டீ கடையில இருந்து நடந்து போயிட்டு இருந்திருக்கான். அவனும் சுட்டான். அடையாளம் தெரியாத நபரால் கொல்லப்பட்டார். வண்டியில போகும்போது ஒருவேளை மாத்தி கூட சுட்டுருக்கலாம், கேங் வாரா கூட இருந்திருக்கலாம். எங்கேயோ குறி வச்சு எங்கேயோ பட்டுருச்சு, படாத இடத்துல பட்டுருச்சு. ரைட்டு, அவன் பரவாயில்ல, நம்பரே பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் டக்கு டக்குன்னு நானு நம்பி ஆகணும். வழி யாரோ. அது இல்லாம அதுக்கு 2 நாளுக்கு அப்புறமா அதே பாவல்பூர்ல முகமது யாக்கூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவல்பூரோட லஷ்கர்-இ-தொய்பாவோட அங்க இருக்கக்கூடிய கேம்போட கமாண்டர், அவனோட தம்பி, அவன் பேர் வந்து முகமது காசிம் கசூமா அப்படின்னு அவன் பேரு. அதாவது முகமது குசைமா காசிம். அவனும் வந்து அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். துரந்தர் 1, 2 தானே சார் வந்திருக்கு? இருக்கு. சொல்லாம விட்டா திரும்பி நம்ம நான் சொல்றது துரந்தர் 1, 2 வந்துருச்சு. ரைட். இது வந்து போன 10 நாளுக்குள்ள நடந்தது. ஏப்ரல்ல வந்து மேல கொஞ்சம் லீவ் விட்டு வச்சிருந்தாங்க, என்ன காரணம் தெரியல. இந்த அடையாளம் தெரியாத நபர்கள். இது கோடை விடுமுறை சார். கோடை விடுமுறை. குட் லாஜிக், ஐ லைக் இட். அப்போ வந்து ஷேக் யூசுப் அஃப்ரிதின்னு ஒருத்தனை போட்டாங்க, அவன் கமாண்டர். சரி. இது இல்லாம ஹம்சா புரான் அப்படின்னு ஒருத்தனை போட்டிருக்காங்க. இதெல்லாம் மே ஏப்ரல்ல நடந்திருக்கு. மேல கூட 1 தான் போட்டிருக்காங்க. இப்பதான் ஜூன்ல இருந்து 3, 4. ஸோ இல்ல இப்போ வரைக்கும் நெருக்கி துரந்தர் 10 வரைக்கும் போகுமோ? எடுக்கலாம் போலே. ஆல்ரெடி 15 போயிடுச்சு. இருக்கு ஸ்டோரி, இன்னும் பேக்கப் இருக்கு. பேக்ல இருந்து ஸ்டோரி இருக்கு. போன வருஷம் மாத்திரம் 9 பேரை போட்டாங்க. இப்போதான் 4 ரீச் ஆயிருக்கு நம்பர். 5 ரீச் ஆயிருக்கு. இன்னும் ரீச் ஆக வேண்டிய டார்கெட் இருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்கலாம், மேபி இருக்கலாம். ஸோ யார் பண்ணா, எப்படி பண்ணா, எதுக்கு பண்ணான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. பட் ஆனா அவங்க இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்றது மாத்திரம் எனக்கு தெரியும். ஏன்னா லஷ்கர்-இ-தொய்பான்ற அமைப்பு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற அமைப்பு. அதுல உங்களுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. ஜெய்ஷே முகமது என்பது இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற அமைப்பு. கண்டிப்பா. அப்போ அவங்களை யார் போட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம நலன் விரும்பிகள் சில பேர் அங்க இருக்கலாம். இல்ல ஜெய்ஷே முகமதுக்கும் லஷ்கர்-இ-தொய்பாக்குள்ளேயே ஒரு அவங்களுக்குள்ள கேங் வார் நடந்திருக்கலாம் சார். நல்ல லிங்க் இருக்கலாம் சார். இருக்கலாம். யார் நம்பர் 1, யார் நம்பர் 2 அந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம். பணம் கொடுக்கறதுல வந்து குடுத்தல் வாங்கல. அதாவது ஜெய்ஷே முகமதுக்கு அதிக பணம் ஐஎஸ்ஐ கொடுத்து லஷ்கர்-இ-தொய்பா கம்மியா பணம் கொடுத்திருந்தா பொறாமையில சுடலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து மிகைப்படுத்தி யார் மேலயோ தப்பு சொல்லக்கூடாது. இது வந்து நம்ம நாடு வந்து அகிம்சை, அறம்,
அந்த வழியில போற நாடு. இதெல்லாம் மனமாட்டணும் இல்ல சார், இது மாதிரியான கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு இந்தியா ஆளாகாது. இந்தியா பண்ணவும் பண்ணாது. நாங்க பொறுப்பேற்க முடியாது. இதற்கு எங்கள் நிறுவனம் பொறுப்பல்ல. எப்பயுமே நம்ம பொறுப்பல்ல. இது மாதிரி விஷயங்கள் நடக்கதான் செய்யும். நான் இப்ப லஷ்கர் தொய்பா வந்து அடிக்கிறதுக்கு ஏன் தேரிக்க தாலிபான் அதே ஸ்டைல அட்டாக் பண்ணிருக்கேன், அதை பத்தி நீங்க ஏதாவது சொல்றீங்களா? கேட்க மாட்டேன் சார். அது மாதிரிதான் நடக்கும் சார். பாருங்க, நம்ம சீரியஸான சப்ஜெக்ட். இல்ல, நான் சீரியஸா தான் பேசுறேன். இல்ல இத வந்து ஹிந்தில எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டாங்கல்ல, இத ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டாங்கல்ல, பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போ ஓகே, பண்ணா கூட நம்மளுக்கு ஒண்ணும் கவலை இல்ல. ரைட். சோ இது மாதிரி ஒரு 4 பேரை போட்டிருக்காங்க. இன்னும் சிலர் தொடரலாம். இல்ல கன்ஃபார்ம் தொடருதா? அது மட்டும் கன்ஃபார்ம் சொல்றீங்க? அதுக்கு என்ன, நேத்து கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பேர் இன்னும் வெளியே வரல. கமாவுல இருக்கு. ஃபுல் ஸ்டாப். நோ ஃபுல் ஸ்டாப்ஸ். அவங்களா வந்து என்ன விட்டுடு, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி நிறுத்தாத வரைக்கும் இது தொடரும். ஆல்ரெடி தீபு சந்திரதாஸ் சொல்லிட்டு பங்களாதேஷ்ல ஒரு இந்துவை கொன்னான் பாத்தீங்களா, ஒரு லிஞ்ச் பண்ணி, அவன் திடீர்னு கரண்ட் வயர் அவனே கவிட்டு செத்துட்டானான். அவனே கவிட்டான். எலக்ட்ரிசிட்டி மேல போகுது பாத்தீங்களா லைனு, அந்த லைனை போய் வாய வச்சு கவிட்டான். பசி சார், பஞ்சம்ல. ஆமா, பங்களாதேஷ்ல. அவனும் அடையாளம் தெரியாத நபர்களால் யாரோ இது மாதிரி பண்ணிருக்காங்க. அவன் தெரியாம போதையிலேயே எதுலயோ கடிச்சிட்டு இருக்கான் எலும்புன்னு நினைச்சு கரண்ட் வயரை கரண்ட் அடிச்சு தூக்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியல. அடுத்தடுத்து நடக்கும் சம்பவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல, போறது உண்மை, அது எனக்கு தெரியுது. ஆனா யாரால எப்படி எங்க அது மட்டும் தெரியவே இல்லை, கண்டுபிடிக்க முடியல. அது நம்ம வேலையா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம். அங்க ஒரு நாடுன்னு ஒரு செட்டப் வச்சு எதுக்கு தான் உட்கார்ந்துருக்கு? நம்ம அடிக்கிறதுக்கு, நம்ம நாட்டுல தீவிரவாதத்தை உண்டாக்க, இங்க வந்து பிரச்சனை பண்றதுக்கு. அதுக்கு தானே அவங்க இருக்காங்க. அப்பாவி நாடு நம்ம மேல வந்து அடிக்கிறாங்க, அங்க யாரோ வந்து அடிச்சு போட்டு போறாங்க, அதை பார்க்க முடியல. என்ன சார் அவங்க வந்து அவங்க நாட்டுல அவங்க மக்களுக்கு தேவையான வசதிகளை அவங்க செஞ்சு கொடுக்கல. அதனாலதான் அவங்க மக்களே அவங்க மேல தாக்குதல்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்புங்க சார். இருக்கலாம், மேபி. என்ன போலீஸ் என்கொயரியில கேட்கற மாதிரி என்னையே சுத்து போட்டு கேள்வி கேட்கறீங்க? இல்ல நான் கேட்கறேன், நீங்க தான் சொல்றதால நான் ஆமான்னு சொல்லிட்டேனே. நம்பி ஆகணும். நம்புறேன் சார், ரொம்ப கான்ஃபிடண்டா நம்புறேன். பார்ப்போம். இந்த 4 பேரு பங்களாதேஷ்ல ஒரு ஆல்ரெடி ஒரு இதுக்கு முன்னாடி போன செப்டம்பர்ல ஒரு 7 பேர், ஒரு அமெரிக்க உளவாளி உட்பட. ஆமா, அதாவது ஒரு அமெரிக்கா உக்ரைனா சார்? அமெரிக்க உளவாளி. அங்கேருந்து வந்த உளவாளிகளை புடிச்சிட்டோம் 7 பேரு. ஆமா, அதுலதான் உக்ரைன் வேண்டைக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன. கரெக்ட். இங்க அமெரிக்க உளவாளி டெரன் ஜாக்சன் சொல்லிட்டு ஒரு உளவாளி உட்பட. அவங்க வந்து டர்க்கி உளவாளிகள், ISI உளவாளிகள், அவங்க வந்து பல பேர் வந்து பரலோக பதவி அடைந்தனர். அதுக்கு யார் பொறுப்புன்னு இதுவரைக்கும் பங்களாதேஷ் அரசாலேயே கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் ஹோட்டல் ரூம்ல மர்மமான முறையில் கொல்லப்பட்டனர். அந்த காலத்து விஜயகாந்த் படம் மாதிரி. அதுலதான் சார் திடீர்னு எங்க இருந்தா நடக்கும், யார் காரணம்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கட்டும் சார். சார் இதெல்லாம் நல்லது. எப்படி வந்தா எடுத்துக்க வேண்டியது தானே? ஆமா, ரைட். அது பிளேன்ல வந்தா என்ன, நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு உணவு பொருள் வருது, ஸ்விக்கில வந்தா என்ன, ஜொமேட்டோல வந்தா என்ன, சாப்பிடுற மாதிரி இருந்தா போதும். அதுதானே உங்களுக்கு தேவை. கண்டிப்பா நம்மளோட எதிரிகள் அழிக்கப்பட வேண்டும். அது எப்படி நடந்தா என்ன? அது அதாவது ஹேண்ட் ஆஃப் காடா இருக்கலாம், அன்னோன் ஹேண்டா இருக்கலாம், இயற்கையா இருக்கலாம், செயற்கையா இருக்கலாம், மொத்தத்துல அழிவு நிச்சயம். இப்ப ஆசி முனிருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஒரு பக்கம் அவங்களோட கைப்பாவைகளான தீவிரவாதிகளை காப்பாத்துறதா, இல்ல மாகாணங்களை காப்பாத்துறதா, இல்ல ராணுவத்துல இருக்கக்கூடிய தனக்கு எதிரான கிளர்ச்சியை கட்டுப்படுத்துறதா, என்ன பண்ணும் தெரியும், இல்ல IMF கிட்ட போயிட்டு பிச்சை எடுக்கிறதா, இப்படி நிக்கிறதா. இதுதான் பாகிஸ்தானோட இப்ப இருக்கக்கூடிய. இது இல்லாம POJKல ஒரு பிரச்சனை அங்க ஓடிட்டு இருக்காது, அது கொண்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் சொல்ற, நீ கிளம்பு, நான் எங்க இருக்கணுமோ யாரு கூட இருக்கணுமோ நான் டிசைட் பண்றேன், நீ போ அப்படின்றான். கைபர் பக்துனா, நீ நான் உன் நாடே இல்ல, நான் ஆப்கானிஸ்தான் சொல்றான். இப்ப சிந்துல வேற பிரச்சனை கிளம்பிடுச்சு. அந்த சைடு பலூச்சிஸ்தான்ல ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கு. எது நடந்தாலும் நம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு கடந்து போயிடும். இதெல்லாம் நல்லது, அழுக்கு நல்லதுன்னு ஏதோ நல்லது, கரை நல்லது, அது மாதிரி பாகிஸ்தான்ல ரத்தக்கரை நல்லது, பாகிஸ்தானுக்கு ரத்தக்கரை நல்லது. அருமை சார். அடுத்து எப்போ அந்த கரை வருதுன்னு பார்ப்போம். வரும் விரைவில், சீக்கிரமா அந்த ரத்தம் கசிஞ்சு கரையை தாண்டி மலை தாண்டி ஓட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா இந்திய உயிர்களை அத்தனை உயிர் நம்ம பலி கொடுத்துருக்கோம். அதுக்கு வாங்கிதான் வர வழி இல்லை. அது யாரால் செய்தாலும்
அவர்களுக்கு கொடான கோடி நன்றிகள். நன்றிகள். நன்றி சார். நன்றி.